வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இந்த மழை நேரத்தில் ஃபீவர் கோல்டு வராமல் பார்த்துக்கிறதுக்கும் எதிர்ப்பு சக்தி தர்றதுக்கு நெல்லிக்காய் நாம் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. நெல்லிக்காய் ரசம் செஞ்சு சாப்பிட்லாம், சுலபமாகவும் செய்யலாம். வெறுமன நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி ரசம் வச்சு கொடுக்கும்போது வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் 100 துவரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசிலும் சிம்மில் 10 நிமிஷம் வச்சு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த துவரம் பருப்பு நாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 4 நெல்லிக்காயை வாஷ் பண்ணிவிட்டு அப்படி முழுசாக அதில் சேர்த்துடலாம். அது அப்படியே வெந்து நம்ம சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு, ஒரு பிடி கருவேப்பிலை அதையும் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அது கொதிக்கட்டும். இப்போ ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்து பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த சீடு தேவையில்லை, அதை வச்சுக்குவோம். இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதோட காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்தா சரியாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை சேர்த்து இதை கொஞ்சம் கொரன்னு ஓட்டிட்டு வந்துடலாம். இதை கொஞ்சம் கொரன்னு நாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அடுப்பில் வச்சுருந்த ரசம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த நெல்லிக்காய், மல்லி, மிளகு, ஜீரகம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தோம்ல, அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு அந்த ரசம் தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நான் அந்த கட் பண்ண நெல்லிக்காய் கட் பண்ணதுக்கு அப்புறம் இருந்ததில்ல, அதையும் அதோட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இந்த ரசம் என்ன திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். விருப்பப்பட்டால் ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதித்தோன்னா நாம் இறக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தூவி நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சட்டுன்னு நமக்கு நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த நெல்லிக்காய் ரசம் நல்ல தெளிவாக இருக்கும். இதில் அடி ரசம் இருக்காது, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு சிகப்பு மிளகாய் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே இதை நாம் இந்த தாளிப்பை அந்த ரசத்தோடு சேர்த்துடலாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக நெல்லிக்காய் ரசம் ரெடியாகிருச்சு. இது நல்ல எதிர்ப்பு சக்தி உடையது. நெல்லிக்காய் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும்போது நமக்கு ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடியது. இது அப்படியே சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். பருப்பு தண்ணியில் நாம் இந்த நெல்லிக்காய் எல்லாம் அரைச்சி விட்டுருக்குறோம், அப்படியே சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். சூடான சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி அந்த நெல்லிக்காயை கிள்ளி வச்சு ரசத்தோடு சாப்பிடும்போது அந்த நெல்லிக்காய் வாசனையோட அந்த லேசாக துவர்ப்பு சுவையும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.